அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். தேர்தல் முடிஞ்ச உடனே மோடி அவர்கள் எதனா புதுசா மாத்துவார் அப்படின்ட்டு பார்த்தா அவர்களுடைய குடும்பத்தை மாற்ற சொல்லியிருக்கார். என்னடா இது அப்படின்ட்டு யோசிக்க தோணுதில்ல. அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் அவர்கள் தேர்தலின் பொழுது ஒரு விமர்சனத்தை முன் வச்சார். அதாவது மோடி அவர்களுக்கு தான் குடும்பம் இல்லையே அப்படின்ட்டு. உடனே பாஜகவை சார்ந்தவர்கள்லாம் பொங்கி எழுந்து மோடிக்கு நாங்கள் எல்லாம் குடும்பம் அப்படின்ட்டு மோடியினுடைய குடும்பம் அப்படின்ட்டு பிராக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. அது எல்லாருமே போட்டாங்க அப்படின்ட்டு வச்சுங்களேன். இப்ப மோடி அவர்கள் அதெல்லாம் நீங்க நீக்கிடுங்க, அதெல்லாம் இப்ப தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனா இதனுடைய உள்ள அர்த்தம் வேற ஒண்ணா இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மோடியினுடைய குடும்பமா இருக்கக்கூடியவர்கள் தான் மோடியினுடைய வாரிசா இவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு காமிச்சுக்கிறாங்க. மோடி அவர்கள் முதன்மைப்படுத்தியது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வாரிசு அரசியல இந்த தேர்தலில் முதன்மைப்படுத்தினார். எதிர்கட்சிகளை சாடுவதற்கு, இந்தியா கூட்டணியை சாடுவதற்கு அவரு பயன்படுத்திய ஒரே ஆயுதம் நீங்க எல்லாருமே வாரிசு அரசியல், ஆனா நாங்க அப்படி கிடையாது, நான் பாருங்க தனிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. லாலு பிரசாத் அவர்கள் அதுக்காக தான் சொன்னார் மோடிக்கு குடும்பம் இல்லை அப்படின்ட்டு சொன்னாரு. இப்ப மோடியினுடைய அமைச்சரவை பதவி ஏற்றிருக்காங்க. மோடியினுடைய அமைச்சரவை பதவி ஏற்ற உடனே இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். என்னன்னா, நீங்க 72 பேர்ல 20 பேர் யாரா இருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய வாரிசா தான் இருக்காங்க. அது ஜேபி நட்டாவா இருக்கட்டும், இல்ல அதுல இருந்து நிதின் கட்கர்ல இருந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதுவே 20 பேர். இப்ப இதெல்லாம் என்ன வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்ட்டு நீங்க காங்கிரஸ் குறிப்பா சொன்னீங்க. மிக முக்கியமா அவர்கள் ராகுல் காந்தி தான் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதாவது காந்தி குடும்பம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதன் காரணமா தான் காந்தி அவர்கள்லாம் ஒன்றும் புகழ் பெற்றவர்கள்லாம் கிடையாது. காந்தியினுடைய படம் 80க்கு பிறகுதான் வெளியாகுது, அப்புறம் தான் காந்தி புகழ் பெற்றவர் அப்படின்ட்டு நீங்க மாட்டேன் என்னமோ சொன்னீங்க. அப்ப இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னா, நீங்க எல்லாருமே வாரிசு அரசியல் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த மோடி அவர்கள் இப்ப 20 பேருக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை. அதோட சேர்த்து இன்னைக்கு நீங்க எங்க போயிருக்கீங்க? ஆந்திர பிரதேசத்துல போயிட்டு முதலமைச்சர் பதவியை எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்ப அவருடைய பையன் யாரு? ரொம்ப 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 முக்கியம் இல்லை. சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. அவருடைய பையன் அமைச்சர் பதவி இருக்கிறார்ல. அப்ப ஒருத்தர் முன்னிலை, ஒரு பிரதமரனுடைய முன்னிலையிலே வாரிசு அரசியல் தொடர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கொண்டிருக்கிறதுல நீங்க முழுமையானது ஒரே ஒரு விஷயம் தான். நான் இப்போ வாரிசு அரசியல் ஆதரிக்கிறேன்னா எதிர்க்கிறேன்னா அப்படின்றதுலாம் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கேள்வி, வாரிசு அரசியல் மோடி எதிர்ப்பவராக இருந்தால் இந்நேரம் நீங்க அங்க போயிருக்கூடாது. ஏன்னா உங்களுடைய முன்னிலையிலே வாரிசு அரசியல் தொடங்குதுல்ல. ஒருத்தர் முதல்வரா பதவி இருக்கும்போது அவருடைய பையன் அமைச்சரா பதவி இருக்கிறாரு. அப்ப இது வாரிசு அரசியல் இல்லையா? சந்திரபாபு நாயுடு அவர்களே நீங்கள் வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கட்சி அப்படின்றது தனிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டுமே ஒழிய வாரிசை கொண்டு வரக்கூடாது. யாரு முக்கிய தொண்டாற்றுறாங்களோ, கட்சிக்காக யாரு உழைக்கிறாங்களோ அவங்களதான் நீங்க அமைச்சரா பதவி ஏற்றணும் அப்படின்னு சொல்லணும்ல. அட்லீஸ்ட் உங்க கட்சிக்குள்ளனாச்சும் அதை பண்ணிருக்கணும்ல. நீங்க பிஜேபியில இருக்கீங்க, பிஜேபிக்குள்ளனாச்சும் அதை பண்ணிருக்கணும்ல. ஏன் நீங்க ஜேபி நட்டா வாரிசு தானே, அவரையும் போடுறீங்க, தலைவர் பதவியில இருந்து தூக்கி அமைச்சர் பதவிக்கு போடுறீங்க, நிதின் கட்கரி போடுறீங்க, இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போலாம். இப்ப இவங்களெல்லாம் ஏன் நீங்க கொண்டு வரீங்க? RSSல இருக்கவங்க எல்லாம் தூக்கி போடுறீங்க. அது உங்களுடைய தாய் அமைப்பு, அதுவும் ஒரு வாரிசு தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க எடுக்க சொல்லலாம். ஆனா அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரா மோடி அப்படின்ற கேள்வியை வைக்க வேண்டியுள்ளது. மோடியின் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், இதுவும் அதோட சேர்த்துக்கலாம். இப்ப ஏங்க நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்களேங்க, இஸ்லாமிய எதிர்ப்பை நீங்க பலமா முன்வைக்கிறீங்க, இந்து ராஷ்டிரம் அப்படின்ட்டு சொல்றீங்க, அதுல மட்டும் நல்லா உறுதியா இருக்கீங்க. ஏன் இப்ப இது போன்ற கொள்கையில உறுதியா இருக்க முடியல உங்களால? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி கொடுக்குது அப்படின்ற பொய் பரப்புரை பிரச்சாரம் பண்றீங்க. அப்ப வாரிசு அரசியலை எதிர்ப்பதாக இருந்தால் உங்களுடைய கட்சியில் அதை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா? இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அதை சொல்ல வேண்டுமா வேண்டாமா? இப்ப நீங்க உங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கல, அதான் ரொம்ப முக்கியம். பாஜகவினுடைய ஆட்சி என்பது இங்கே இருந்து கொண்டிருக்கவில்லை, அது என்டிஏ கூட்டணியினுடைய ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்க தலைமையில இப்ப மிகப்பெரிய ஒரு வாரிசு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்ப நீங்க என்னவா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்க கூட்டணி கட்சிகளை? இன்னும் சொல்லணும்னா உங்க கட்சியை நீங்க எப்படி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற கேட்க வேண்டிய கேள்வி இப்போ வந்திருக்கு. ஏன்னா தமிழிசை அவர்களினுடைய அந்த அமித்ஷாவும் தமிழிசையும் பேசிக்கொண்டிருந்த விஷயம் இப்ப காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அமித்ஷாவோட தமிழிசை அவர்கள் பேசுறாங்க, அமித்ஷா அப்படி கை காட்டி இப்படின்னு கண்டிக்கிற மாதிரி பேசுறாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் சூழல். தமிழ்நாடு அரசியல்ல அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான மோதல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது உள் மோதல். இதெல்லாம்
ஒரு கட்சிக்குள்ளாக. இந்த தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைவதற்கு முழுமுதற் காரணம் அண்ணாமலை தான் சொல்லப்படுகிறது. ஏன்? அவர் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கல. ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சிருந்தா 35 தொகுதிகளை வென்றிருக்கலாம் அப்படின்றது தமிழிசையுடைய வாதம். ஆனா அந்த ஏடிஎம்கேவோட கூட்டணி பிரிஞ்சப்பவே இவங்க மேல இருந்து அறிக்கை கேட்டிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு அறிக்கை கேட்கறாங்கல்ல, கட்சி மேலிடம் தமிழ்நாடு பாஜகவிடம் இருந்து அறிக்கை கேட்கிறது. இந்த அறிக்கையை ஏடிஎம்கேல இருந்து பிரிந்து அப்பவே கேட்டாங்க. அப்ப இந்த இடத்த பஞ்சாயத்து பண்ணி வச்சுங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுக்கு மேல நிர்மலா சீதாராமனிடம் தான் பாஜகவினுடைய அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும், அண்ணாமலை அவர்கள் டம்மியாக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்பயே ஒரு அறிக்கை போச்சு. ஆனா அதிமுகவை இணைக்க முடியல. அதற்கு முழுமுதற் அவங்க அதிமுக வைக்கிற காரணம் என்னன்னா, அண்ணாமலை தான் காரணம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. இங்க மட்டும் சொல்லல, இவங்களா தான் சொல்றாங்க அண்ணாமலை தான் காரணம். ஏன்னா அவரு ஜெயலலிதா அம்மையார் பத்தி தவறா பேசியிருக்காரு, எம்ஜிஆர் பத்தி தவறா பேசுறாரு. இன்னும் சொல்லணும்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்க நம்ம கூட்டா செயல்படுவோம் அப்படின்ட்டு. அப்ப ஏடிஎம்கே இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அம்மாவை போய் தப்பா பேசக்குள்ள ஒரு அமைதியா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க என் கூட சேரனாலே அம்மாவை பத்தி பேசுறாங்க, நீங்க சும்மா தானே இருந்தீங்க, இப்ப இதனுடைய காரணமா தான் நாங்க பிரிஞ்சோம் அப்படின்ட்டு வலிமையா முன்னிறுத்துறாங்க. தமிழிசை அவர்களுடைய இது என்னன்னா, தமிழிசை இருக்கக்குள்ளேயோ இல்ல எல்முருகன் இருக்கக்குள்ளேயோ இருந்த செயல்பாடுகள் அண்ணாமலையினுடைய காலகட்டத்தில் இல்லை. அதனாலதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொண்டிருக்காரு. இப்ப இதன் காரணமா இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதலின் காரணமா தான் கட்சி மேலிடம் அறிக்கை கேட்டிருக்கு. இப்ப இது அமித்ஷா பேசியிருக்காரு, இப்ப தமிழிசையை கூப்பிட்டு மிரட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் இப்ப சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. அது அப்பாற்பட்டது. ஏன்னா தமிழிசை கிட்ட இப்ப கேட்கப்படுகிறது. கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லாதே போயிட்டாங்க. அதை பத்தி எதையுமே சொல்ல அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்ப எதையும் சொல்லாத நம்மளிடம் விமர்சனம் வைக்க கூடாது. ஏன்னா சொன்னாதான் ஓகே, நம்மளா ஒரு அசியூம் பண்ணிட்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்ட்டு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நீங்க பேசுங்க, உட்கட்சி மோதலா இருக்கட்டும் இல்ல உட்கட்சி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் பிரச்சனை இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சினா இல்ல, எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அதுல எக்ஸ்பிரஷனே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அமித்ஷா எதற்காக இப்படி கை நீட்டி இப்படி பேசணும்? அது இந்த ஒரு கண்டனத்திற்குரியதுல. அதற்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரள காங்கிரஸ் ஒரு ட்வீட் போடுறாங்க. அதாவது அமித்ஷா அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டார்? அவங்க ஒரு கவர்னரா இருந்தவங்க, முன்னாள் கவர்னரா இருந்தவங்க, அது மட்டுமல்லாது டாக்டர், அவங்க படிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொன்னா அவங்க ஒரு பெண்ணு. அப்ப பெண்களிடம் இந்த மாதிரிதான் பாஜக நடந்து கொள்கிறதா? பெண்களை தரக்குறைவாக பாஜக நடத்துகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னெடுக்கப்படுகிறதுல ஏற்கனவே பாஜக மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் என்பது இங்க இருந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்பேற்பட்ட நிலையில ஒரு பொது மேடையில பொது இடத்த எல்லாரும் கூடியிருக்கிற இடத்த நீங்க இப்படி பேசுவது மிகப்பெரிய ஒரு தவறு இல்லை. அது உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய வீழ்ச்சிக்கும் தானே அது காரணமாகும். அந்த வகையில நம்ம பார்க்க வேண்டிய உள்ளதுல அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அப்ப அதே ஒரு மரியாதையை நீங்க கூட்டு கொடுத்துருக்கலாம், உட்கார அமைதியா வச்சு பேசிக்கலாம். நிக்க வச்சுதான் பேசுறாங்க, ஓகே. அந்த டைம்ல அவங்க உட்காந்துருந்தாங்க சீஃப் கெஸ்ட், நின்று பேசுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப இதே மாதிரி நீங்க நிர்மலா சீதாராமன் பேசுவீங்களா? ஏன்னா ஏற்கனவே இந்த பக்கம் தமிழிசை அவர்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்ட்டு எல்லாம் கொந்தளிச்சு போயிட்டு இருக்காங்க. கட்சியை சாராதவர்களும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலே சொல்லாட்டாலும் அவங்களுக்கு கொடுப்பீங்க. தமிழிசை அவர்கள் எந்த கேள்வி கேட்டு பதில் சொன்னாலும், மக்களிடத்துல நின்று வாக்கு சேகரிச்சாலும், எத்தனை தடவை தோத்தாலும் அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, மக்களிடம் வரமாட்டாங்க. அவங்க கிட்ட காசு இல்லை, வெங்காயம் விளையாடிச்சாங்க கேட்டா அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்பேற்பட்ட ஆளுக்கெல்லாம் நீங்க அமைச்சர் பதவி கொடுப்பீங்க. அப்ப இது அதாவது பாஜகவினுடைய அரசியல் போக்க எந்த அளவுக்கு விமர்சிக்கிறோமோ அதே அளவிற்கு பாஜகவில் நடக்கக்கூடிய அரசியலையும் விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. இஸ்லாமியர்கள் ஒரு அமைச்சர் கூட இல்லை, ஓகே. பாஜகவில் இஸ்லாமியர்கள் ஒரு எம்பி கூட இல்லை, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்பேற்பட்ட நிலையில இதை எவ்வளவு அளவுக்கு நம்ம இது பண்றோமோ இந்த அளவுக்கு இங்கேயும் கட்சிக்குள்ள நீங்க என்ன மரியாதை தரீங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்பேற்பட்ட செயல்களின் வழியாக பார்க்க வேண்டியது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பெல்லாம் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் எந்த அளவுக்கு இது பண்ணப்பட்டாலும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கல, அவர் நார்மலா தான் பேசினார் அப்படின்ட்டு நாளைக்கே கூட தமிழிசை அவர்கள் சொன்னாலும் சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா உண்மைத்துவம் எது உண்மை அப்படின்றது இருக்குல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.